நம்ம வந்து ஒரு 5-6 வருஷம் முயற்சி செய்கிறோம், கிளிக் ஆகவே இல்லை. ஒருத்தன் வந்து இப்போ தான் நம்ம பக்கத்து ஊருக்காரனாக இருப்பேன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பேன். இப்போ தான் வீடியோ போட்டிருப்பேன், 2 வீடியோவில் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிடுவாங்க. அப்போ மனசு வந்து சரின்னு சொல்லி இனிமே யூடியூப் பக்கமே போகக்கூடாதுடா. ஏன்னா வந்து நான் யூடியூப் வந்து முயற்சி செய்வேன், தோல்வி அடைவேன், முயற்சி செய்வேன், தோல்வி அடைவேன், இப்படியே இருக்கும். எனக்கு மனசு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு தலைமுடியெல்லாம் ஒன்று ஒன்றா நரைக்க ஆரம்பிச்சு. அந்த காலகட்டத்திலலாம் எனக்கு வந்து எந்த வீடியோ போட்டாலும் கிளிக் ஆகாது. ஆனால் உண்மையே இப்போ மனசார ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் வந்து நிறையா யூடியூப் சேனல் நடத்தியிருக்கேன். ஆனால் இப்போ நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் முன்னாடி நான் சேனல் ரன் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிறாமல் முன்னாடி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு தவறை வந்து நான் இப்போ வந்து உணர்கிறேன். சரிங்களா? உணர்ந்து தான் நீங்களும் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னை போல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மக்கள். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களும் இந்த மாதிரி கஷ்டங்களை ரியல் வேர்ல்டில் வந்து அவங்க அனுபவிக்காமையே அதுலேருந்து தப்பிச்சு வந்துடட்டும். நம்ம அனுபவிச்சது போதும். அந்த மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறணும். அந்த தவறுகள்லேருந்து நீங்கள் வந்து கஷ்டப்படாமலே அந்த தவறுகள்லேருந்து மேலோட்டமாக வந்துடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். விதின்ற ஒன்று இருக்குது, அது எங்கேயோ ஒரு வீடியோவில் கேள்விப்பட்டது. சரிங்களா? விதின்னு ஒன்று இருக்குது, நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கானதாக இருந்துச்சுன்னா யூடியூப் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அது கிளிக் ஆகவே இல்லை. நம்ம வந்து ஒரு 5-6 வருஷம் முயற்சி செய்கிறோம், கிளிக் ஆகவே இல்லை. ஒருத்தன் வந்து இப்போ தான் நம்ம பக்கத்து ஊருக்காரனாக இருப்பேன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பேன். இப்போ தான் வீடியோ போட்டிருப்பேன், 2 வீடியோவில் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிடுவாங்க. அப்போ மனசு வந்து என்னடா அதாவது அது பேர் பொறாமை அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நமக்கு இத்தனை வருஷம் எஃபோர்ட் போடுறோம், நமக்கு வந்து கிளிக் ஆகவே இல்லை. அவன் இப்போ தான் வந்து 2 வீடியோ போடுறான். அப்போ அவனுக்கு கிளிக் ஆகி அவன் வந்து சரி யூடியூப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. சரி, நம்ம இவ்வளோ நாள் உழைச்சிருக்கோமே, நமக்கு வர மாட்டேங்குது. இப்போ யார் மேலே இப்போ தப்பு, நம்ம மேலேயா இல்லை அந்த யூடியூப் மேலேயா இல்லை வந்து நம்மளை படைத்த கடவுள் மேலேயா அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் இருக்கும். யார் மேலே நம்ம குறை சொல்கிறது அப்படின்றது. அப்போ அந்த மாதிரி சூழல்லாம் கடந்து வரும்போது மனசில் என்ன தோணுச்சுன்னா, இனிமே யூடியூப் பக்கமே போகக்கூடாதுடா. ஏன்னா வந்து நான் யூடியூப் வந்து முயற்சி செய்வேன், தோல்வி அடைவேன், முயற்சி செய்வேன், தோல்வி அடைவேன், இப்படியே இருக்கும். எனக்கு மனசு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு தலைமுடியெல்லாம் ஒன்று ஒன்றா நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அது இளநரைகளில் இளநரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி நரைச்சது. ஆனால் பல டென்ஷன், அவ்வளோ டென்ஷன் இருக்கும் மண்டையில். என்னடா இது முயற்சி செய்கிறோம், ஒன்று கூட கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மனசில் அவ்வளோ வேதனை இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பிரச்சனையை விட்டு ஒழிக்கணும்னா ஒரு 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று, நம்ம யூடியூப்பில் வந்து ஜெயிக்கணும். இல்லையா அந்த யூடியூப் பக்கமே போகக்கூடாது, அதான் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதில் ஜெயிக்கலன்னு தானே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் முடிவு எடுத்தேன். இனிமேல் யூடியூப் பக்கமே போகக்கூடாது. இனிமேல் வந்து அப்படி நிம்மதியாகிடுவோம், மனசு வந்து பரிபூர்ண நிம்மதிக்கு போயிடுவோம். இனிமேல் வந்து யூடியூப் வந்து நமக்கானது இல்லை. நமக்கானதாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சில முயற்சிகள் செய்யும் போதே கடவுள் வந்து அதை நமக்கு கொடுத்துருப்பாரு. அது நமக்கானது இல்லை அப்படின்னு கடவுள் முடிவு செஞ்சதுனால தான், நமக்கு வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தனால தான், நமக்கு வேற ஒரு பாதையை அவர் வச்சிருக்கிறதுனால தான் யூடியூப்பில் நம்மளை வந்து உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து யூடியூப் வந்து நமக்கானது இல்லை. இன்னையோட யூடியூப் பக்கமே முழிச்சு பார்க்கக்கூடாது, யூடியூப்பே தேவையில்லை, யூடியூப்னால இவ்வளோ நாள் முன்னேறாமல் இருந்தோமே அப்படின்ற அந்த மன வேதனை எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி நிம்மதி அடைஞ்சு நான் இருந்தேன். சரிங்களா? ஒரு வாரம் இருந்திருப்பேன். மறுபடியும் வந்து யூடியூப்பில் ஏதாவது செய்யணுமே, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், யூடியூப்பில் ஏதாவது செய்யணுமே மனசு நச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, ஒரு 5-6 வருஷமாக. நம்மளே விலகணும்னு நினச்சாலும் நம்ம மனசு வந்து அதுலேருந்து விலகாது. உங்களை வந்து அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி, நம்ம தூங்கும்போது வர்றது கனவுகள் இல்லை, நம்மளை தூங்க விடாமல் வர்றது தான் கனவுகள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார். சரிங்களா? அது இந்த விஷயத்தை கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்களேன். இப்போ நான் வந்து யூடியூப் வந்து எனக்கானது இல்லை, என்னுடைய பாதை இல்லைன்னு தெரிஞ்சிருதுன்னா நான் அது வேணான்னு முடிவு எடுத்த உடனே அதை பற்றின சிந்தனைகள் என்னை விட்டு போயிருக்கணும். சரிங்களா?
அது என்னை விட்டு போகவே இல்லை, என்னை தூங்க விடலை. எனக்கு வந்து யூடியூப்ன்றே மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அது என்னை தூங்கவே விடலை. அப்போ தூங்க விடாமல் வர்றது தான் கனவுகள். அப்போ நமக்கான பாதை அதுதான் அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு ஒரு வழி காமிச்சார். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் என்ன தான் விட்டு விலகணும்னு நினச்சாலும் யூடியூப் விட்டு உங்களால் விலக முடியலையா அப்படின்னா நீங்கள் வந்து சரியான இடத்துல தான் இருக்கீங்க. யூடியூப் வந்து உங்களுக்கானது தான். நீங்கள் பாட்டுக்கு வந்து நம்ம லைட்டாக முயற்சி செஞ்சாலே வரும், அப்படி வரலைன்னா யூடியூப் வந்து நமக்கானது இல்லை, நம்ம பாதை இது இல்லை அப்படின்னு சொல்லி உங்களால் விலக நினச்சாலும் விலக முடியாது. சரிங்களா? அப்படி விலக முடியாமல் இருந்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்களுக்கானது, விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.